அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாக கடவதாக. இன்னைக்கு இந்த ஆறுதலை பற்றி ஒரு காரியங்களை நாம் இந்த வேதத்தில் இருந்து பார்க்க போறோம். என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. எனக்கு சந்தோஷமா ஒரு 4 வார்த்தை பேச ஒருவரும் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த சமுதாயம் என்னை தள்ளினது, இந்த உறவுகள் என்னை தள்ளினது. வேலை ஸ்தானத்தில் நான் அற்பமா எண்ணப்பட்டேன். நான் போகிற இடத்திலெல்லாம் நான் அற்பமா எண்ணப்பட்டேன். என் குடும்பத்தில் நான் அற்பமா எண்ணப்பட்டேன். நான் செய்கிற வேலைகளிலே நான் அற்பமா எண்ணப்பட்டேன். உலகம் என்னை தள்ளினது. ஆறுதல் எனக்கு யாருமே இல்லை. எனக்குன்னு ஆறுதலா யாருமே இல்லை. அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? யார் எனக்கு சந்தோஷமா 4 வார்த்தை பேசுவாங்க? எங்க போனா ஆறுதல் கிடைக்கும்? எங்க போனா நிம்மதி கிடைக்கும்? எங்க போனா சமாதானம் கிடைக்கும் என்று நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன். அவர் எனக்கு ஆறுதலாய் பேசினார். அவர் எனக்கு ஆறுதலாய் வந்தார். அவர் 4 வார்த்தை எனக்கு சந்தோஷமாய் பேசினார். சமுதாயம் என்னை ஒதுக்கினது. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. பாருங்க, இந்த ஜனங்க நம்மளை புறம்பே தள்ளலாம், குடும்பம் நம்மளை புறம்பே தள்ளலாம், இந்த சமுதாயம் நம்மளை புறம்பே தள்ளலாம். நீங்க செய்கிற வேலையின் இடத்துல உங்களை அற்பமா எண்ணப்படலாம். அல்லது உங்ககிட்ட பணம் இருந்ததா உங்களை மதிக்கிறவங்க சிலர் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன் தெரியுமா? உலகத்துக்கு நான் ஒரு உடைந்து போன பாத்திரமா இருந்தேன். என்னை தள்ளினது. ஏன்னா வேதத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். ஏனென்றால் அவங்க விவாகம் பண்ணாங்க, கணவனை இழந்தாங்க. கணவனை இழந்து தன் மாமியாரை விடல, மாமியாரை பற்றி கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் வருவேன். உங்கள் தேவன் தான் எனக்கு தேவன். நீங்க எங்க மறிக்கிறீங்களோ அங்க நானே மறிப்பேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அந்த ரூத்தான ஒரு ஸ்திரீ தன் மாமியாரை பின்பற்றி போனாங்க. அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க, யார் நமக்கு சந்தோஷமான ஒரு 4 வார்த்தை சொல்லுவாங்க என்று அவங்க ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்தாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவங்களை குறித்து. அவங்க செய்கிற அந்த வேலை இடத்துல அவங்கள ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்க வயல்வெளிக்கு போகும்போது அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வேலை ஸ்தலத்துல அவங்களை அற்பமா எண்ணிருக்கிறாங்க. அந்த வேலை ஸ்தலத்துல அவங்களுக்கு ஒரு ஆறுதலாய் பேச 4 வார்த்தை இல்லை. 4 பேர் அவங்களுக்கு ஆறுதலாய் பேசுகிற ஆட்கள் இல்லை. அவங்களை அற்பமா எண்ணினாங்க, அற்பமா தள்ளினாங்க அவங்கள. அதனாலதான் அவங்க வேதனையா சொல்றாங்க. அந்த ஜனங்கள் அவங்கள மதிக்கல. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. ஏனென்றால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அவங்களை பெரிய காரியங்களை, அவங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்தது. அவங்க எஜமான அவங்களை மதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய விசுவாசம். தன் மாமியின் இடத்துல பற்றி கொண்டு இருந்து அவங்க நிறைய காரியங்களை செய்தாங்க. ஆறுதலாய் 4 வார்த்தை இல்லைனா கூட, ஆனா அந்த எஜமான் அவங்களுக்கு ஆறுதலா சொல்லுகிறார். அதுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு சமானமா இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பச்சமாய் பேசினீரே. பாத்தீங்களா? இன்னைக்கு அதே போலதான். ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? சந்தோஷத்தும் இல்லாம இருக்கிறீங்களா? நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறார். எனக்கு அவர் தான் ஆறுதலா இருந்தார். எனக்கு அவர் தான் எனக்கு சந்தோஷமா 4 வார்த்தை பேசினார். நான் தள்ளப்பட்ட போது என்னிடத்துல யாருமே வரல, என் பட்சத்தில் யாருமே வரல, என் கிட்ட யாருமே நெருங்கல. எனக்குன்னு ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல யாருமே இல்லை. ஆனா எல்லாமே பணம் இருக்குதா, உன்னிடத்துல பொருள் இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆறுதலா சொல்ல 4 பேர் எனக்கு இல்ல. எங்க போனா ஆறுதல் கிடைக்கும் என்று நான் நம்பினேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்பினேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன். அவர் எனக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசினார். அவர் ஆறுதலா எனக்கு 4 வார்த்தை பேசி அவர் என்னை அரவணைத்தார். இதே போலதான் ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்களா? இயேசுவை பற்றி அறியாமல் இருக்கிறீங்களா? எனக்கு ஆறுதல் எங்க கிடைக்கும் என்று நீங்கள் ஏங்கி தவிக்கிறீங்களா? வேதனைப்படுகிறீங்களா? துக்கப்படுகிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் தர வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்தில நமக்கு எங்க போனாலும் 4 வார்த்தை பேச மனிதர்கள் இருந்தாலும் அது நிரந்தரமான வார்த்தைகள் இல்லைங்க. சும்மா மேலுக்காவது ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசுவாங்க. ஆனா அது நிரந்தரமானது கிடையாது. ஏன் தெரியுமான்னு சொல்லுகிறேன். இந்த உலகம் மாயை. இந்த உலகம் வானத்திலிருந்து பூமியின் மேல் காண்கிற எல்லாமே மாயை. மாயையான இந்த உலகத்திலே நமக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டுமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் முடியும். பாருங்க, கூட பிறந்தவங்க நம்மளுக்கு ஆறுதலா இருக்க மாட்டாங்க. தாய் தகப்பன் நமக்கு ஆறுதலா இருக்க மாட்டாங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஆறுதலா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ரூத்தை பத்தி அப்படிதான் சொல்லுகிறது. அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கல. வேலை செய்யறவங்கள அவங்கள புறம்பே தள்ளனாங்க, அவங்கள அற்பமா எண்ணாங்க, அவங்கள மதிக்கல, அவங்கள ஒரு பொருட்டாவே எண்ணல. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, என் ஆண்டவரே நீரே எனக்கு ஆறுதலாய் பேசி என்னை பச்சமாய் சேர்த்து கொண்டீரே. இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவராகிய இயேசுவும் எனக்கு ஆறுதலாய் பேசி என்னை சேர்த்து கொண்டார். ஆறுதல் கிடைக்கணுமா? ஆறுதல் வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார். ஏன்னா அப்படி நான் வாழ்ந்தேங்க. ஆறுதல்னா எனக்கு என்னன்னு தெரியாது. சொல்ல யாருன்னா இருப்பாங்களான்னு பார்த்த இருக்கல. மன வேதனை, மன கஷ்டம், மன துக்கம். அப்படி ஆறுதலா பேசினாலும் அது கொஞ்ச நாட்கள் தான், நிரந்தரமானது கிடையாது. எல்லாரையும் நான் பார்த்தேன், எல்லாரையும் நான் உதறி தள்ளனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினேன். அவர் எனக்கு ஆறுதல் தந்தார். அவர் எனக்கு நிம்மதி தந்தார். அவர் எனக்கு சமாதானத்தை தந்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், ஆறுதல் வேண்டுமா? உங்க வீட்டில் உங்களை புறம்பே தள்ளுகிறாங்களா? உங்க வீட்டில் உங்களை அற்பமா என்றாங்களா? உங்க வீட்டில் உங்களை தள்ளி விடுகிறாங்களா? உங்களை மதிக்கலையா? உங்களை ஒரு பொருட்டாக எண்ணலையா? நீங்க கவலையே படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடத்துல விசுவாசமா இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அவர் ஆறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். உங்களை அவர் தேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை அவர் மதிக்க வல்லவராய் இருக்கிறார். மனுஷன் நம்மளை மதிக்க மாட்டான். சொந்தம் நம்மளை மதிக்காது. நம்மளிடத்துல ஏதாவது இருக்கமான்னு எதிர்பார்க்கும். நம்ம கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆறுதல் இல்லாம அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவர் பட்சத்துல வாங்க. நிம்மதி இல்லாம அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவர் பட்சத்துல வாங்க. சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவர் பட்சத்துல வாங்க. சந்தோஷத்தில் இல்லாம அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவர் பட்சத்துல வாங்க. நிச்சயமா ஆறுதல் தர ஒரு வல்லவரா இருக்கிறார். அவரை போல ஆறுதல் கொடுக்க ஒருவரால முடியாது. அவரை போல சமாதானம் கொடுக்க ஒருவரால முடியாது. இந்த உலகம் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கும். ஆனா நிம்மதி கொடுக்குமா? சமாதானம் கொடுக்குமா? ஆறுதல் 4 வார்த்தை சொல்லுவாங்களா? கிடையாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நான் இங்க நின்று கொண்டு இருக்கிறேனே, இந்த காலத்துல நான் எவ்வளவு வேதனைகளை பட்டேன். ஆறுதலா எனக்கு 4 வார்த்தை சொல்லுவாங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். யாருமே எனக்கு சொல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தேன். அவர் எனக்கு ஆறுதல் தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தேன். அவர் எனக்கு சந்தோஷத்தை தந்தார். அவர் எனக்கு நிம்மதியை தந்தார். அவர் எனக்கு சமாதானத்தை தந்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். என்னிடத்துல பெரிதளவு ஒண்ணும் என்னலானும் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்து எனக்கு நிச்சயம் எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைச்சது. அதேதான் உங்களுக்கும் ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறார். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.